ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ப்ளீடிங் ஆச்சு அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பயமாக இருக்குங்க. என்ன காரணங்களால நம்மளுக்கு ப்ளீடிங் ஆகுதோ, நம்மளுக்கு வந்து அபார்ஷன் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி பயம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட என்னென்ன காரணங்களால் நம்மளுக்கு வந்து ப்ளீடிங் ஆகலாம், அண்ட் ஏர்லி ட்ரைமாஸ்டரில் ஆச்சுன்னா என்ன காரணம், அண்ட் லேட் ட்ரைமாஸ்டரில் ஆச்சுன்னா என்ன காரணம், அதற்கான தீர்வு என்ன அப்படின்றத பற்றி தான் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருக்கிற பிளேலிஸ்ட்டை பாருங்க. உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் கன்ஃபார்ம் ஆகி உங்களுக்கு 1 or 2 drops வந்து ஸ்பாட்டிங் ஆகுது அப்படின்னா அது வந்து நார்மல். அதை வந்து நம்ம இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கரு வந்துட்டு போய் கர்ப்பப்பையில ஒட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ப்ளீடிங் மாதிரி ஆகுங்க. அது வந்து நார்மல். அதுக்காக நீங்க பயப்பட வேண்டியதில்லை. ஸோ ஸ்பாட்டிங் ஆகுது அப்படின்னா பயப்பட வேண்டியதில்லை. டாக்டர் கிட்ட போய் வந்துட்டு நீங்க அடுத்து ஸ்கேன் பண்ணி பேபி நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜினல் ப்ளீடிங் வந்து ஆகுது. ப்ளீடிங் அப்படின்னா நம்ம பேட் வைக்கிற மாதிரி இருக்கும், நிறைய ஒரு சில டைம்ல கட்டி மாதிரி போகும், இல்லை ஃப்ரெஷ் பிளட் வந்து வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது, இல்லை பெயின் இருந்தது அப்படின்னா நீங்கள் இம்மீடியட்டாக வந்துட்டு டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிடணும். ஸோ என்ன காரணத்தினால உங்களுக்கு வந்துட்டு ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமாஸ்டர்னு சொல்கிற அந்த ஏர்லி ப்ரெக்னன்சியில் மொதல் 3 மாதத்தில் வந்து ப்ளீடிங் ஆகலாம். இல்லாட்டி லாஸ்ட் ட்ரைமாஸ்டர் கடைசி 3 மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 7, 8, 9. ஸோ அந்த மாதத்தில் வந்து ப்ளீடிங் ஆகலாம். ஸோ ஏர்லி ப்ரெக்னன்சியில் எதனால் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கர்ப்பம் தரித்து வந்து மொதல் 3 மாதம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, மொதல் 3 மாதத்துல வந்துட்டு ரொம்ப ட்ராவல் பண்ணாதீங்க, ரொம்ப மாடிப்படி ஏறி இறங்காதீங்க, ரொம்ப வெயிட்டானதை வந்து தூக்காதீங்க, கர்ப்பம் வந்து போய் ஒட்டுற டைமில் வந்து நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஏன்னா அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட அந்த ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேஷன் எல்லாமே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி கருவும் வந்துட்டு ஒரு உருப்பெறுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த ஏர்லி ப்ரெக்னன்சியில் ஸ்பாட்டிங் ஆச்சு அப்படின்னா அதுக்கு காஸ் வந்துட்டு இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்கலாம். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜினல் ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. ஒன்று, உங்களுக்கு த்ரெட்டன்ட் அபார்ஷன் அப்படின்னு சொல்கிற அந்த அபார்ஷன் வந்து ஆகிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கலாம். பட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பேபி வந்து நல்லா இருக்குங்க. ஸோ த்ரெட்டன் பண்ணும் நம்மளுக்கு அபார்ஷன் ஆகிற மாதிரி, பட் உள்ள வந்து பேபி நல்லா வளர்ந்துட்டு இருக்கும். அந்த ரீசனாக இருக்கலாம். இல்லாட்டி மிஸ்ட் அபார்ஷனாக இருக்கலாம். அதாவது ஹார்ட் பீட் வந்துட்டு ஒன்ஸ் பார்க்கும்போது நல்லா இருந்திருக்கும், பட் அடுத்து செக் பண்ணும்போது நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்குங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்ட் அபார்ஷனாக இருக்கலாம். இல்லாட்டி இன்கம்ப்ளீட் அபார்ஷன் அப்படின்னு சொல்கிற அந்த அபார்ஷன் வந்து ப்ராசஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கும், உள்ள கொஞ்சம் ப்ராடக்ட் தான் இருக்கும், பேபி வந்து உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இன்கம்ப்ளீட் அபார்ஷனோ இல்லை கம்ப்ளீட் அபார்ஷனோவோ இருக்கலாம். அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எக்டோபிக் ப்ரெக்னன்சியாக இருக்கலாம். ஸோ ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை ஈஸியாக எடுத்துக்காதீங்க. உடனே போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்து உங்கள் கரு வந்து எந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கரு வந்துட்டு கர்ப்பப்பையில் ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா பிரச்சனையே இல்லை, நம்ம அடுத்தது பார்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரு வந்துட்டு கருக்குழாயில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ நம்ம அதை கரெக்டாக கவனிக்காம விட்டோம் அப்படின்னா அந்த கருக்குழாய் வந்து வெடிச்சு நம்மளோட உயிருக்கே கூட ஆபத்தாகலாம். ஸோ எந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோலார் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்து பிள்ளையா இருக்கலாம். அதுலேயும் வந்துட்டு இந்த மாதிரி ப்ளீடிங் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ ப்ளீடிங் ஆனாலும் சரி, ஸ்பாட்டிங் ஆனாலும் சரி, நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட போய் உடனே வந்து ஸ்கேன் பண்ணிடுங்க. ஸ்கேன் பண்ணால் நம்மளுக்கு பேபி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஹார்ட் பீட் நல்லா இருக்குது அப்படின்னா நம்மளோட மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருக்கணும். அடுத்து டாக்டர்ஸ் கொடுக்குற அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் சப்போர்ட்டை வந்து கட்டாயம் எடுத்துக்கணுங்க. ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்ம்லேயும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இன்ஜெக்ஷன்ஸாக கொடுப்பாங்க, அடியில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு வெஜினல் கேப்சூல்ஸ் கொடுப்பாங்க, இல்லை டேப்லெட் ஃபார்மில் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்மளோட ப்ரெக்னன்சி வந்து நம்ம ஈஸியாக வந்து அடுத்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 3 months ஏற்படுற அந்த ப்ளீடிங்கான காரணங்கள். அடுத்து வாங்க, லாஸ்ட் ட்ரைமாஸ்டர்ல ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அடுத்து 7, 8, 9 இந்த 3 மாசத்துல வந்து உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா என்ன காரணத்தினால நம்ம ப்ளீடிங் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணி அதற்கான தீர்வை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடேர்ம் லேபர் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப முன்னாடியே வந்துட்டு பிரசவ பெயின் வந்துட்டு அதனால கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகி அதனால உங்களுக்கு அந்த ஷோ அப்படின்னு சொல்லுவோம். அது ரத்தத்தோட சேர்த்து அந்த மியூக்கஸும் வந்து வெளியில வரலாம். ஸோ அப்போ நீங்கள் டாக்டர் கிட்ட போகும்போது ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க அண்ட் அடியில் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு பெயின்ஸ் இருந்துச்சு, அதோட வந்து கர்ப்பப்பை வாயும் விரிஞ்சிருந்தது, அதனால உங்களுக்கு வந்து தீட்டுப்படுது
அப்படின்னா லேபர் பெயின் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் கொஞ்சம் தான் விரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணி ரெஸ்ட் கொடுத்து மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. இல்லை ரொம்ப விரிஞ்சிருச்சு டெலிவரி ஆக போகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிப்பாங்க. ஸோ இதனாலலாம் வந்துட்டு நம்மளுக்கு ப்ளீடிங் படலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு ப்ரீடம் லேபர் அண்ட் ப்ரீடம் டெலிவரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் வந்து நஞ்சுக்கொடியோட ரீசனால இருக்கலாம். ஆன்டிபார்டம் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதப்படும். ஒன்று அப்ரப்ஷியோ பிளாசண்டா அப்படின்னு சொல்லுவோம். நஞ்சுக்கொடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே வந்துட்டு கீழே இறங்கி வந்துடுறதுங்க. ஒரு 7 இல்லை 8 மாசத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சுக்கொடி பிரிஞ்சு வந்துடுறது. ஸோ அதை தான் அப்ரப்ஷியோ பிளாசண்டான்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாசண்டா ப்ரீவியா, அதாவது ஒரு சிலருக்கு நஞ்சுக்கொடி வந்து கீழால இருக்கும், அதை தான் வந்து பிளாசண்டா ப்ரீவியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 ரீசன்னாலையும் நம்ம வந்துட்டு ப்ளீடிங் ஆகலாம். அடுத்து 3வது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டு கான்டாக்ட்ல இருக்கிறதுனால ப்ளீடிங் ஆச்சு அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ அந்த மாதிரியும் ப்ளீடிங் ஆகலாம். அடுத்து 4வது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா லீஷன்ஸ் இந்த சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கர்ப்பப்பை வாயில வந்து புண்ணோ இல்லாட்டி ஒரு சின்னதாக சத வளர்ச்சியோ இல்லை கட்டியோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் அது வந்து ப்ளீடிங் வரலாம். ஸோ என்ன ரீசன்னால ப்ளீடிங் வருது அப்படின்றத டாக்டர்ஸ் எக்ஸாமின் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இதில் நான் முக்கியமாக சொல்ல விரும்புறது இந்த அப்ரப்ஷியோ பிளாசண்டானா என்ன அப்படின்னா நஞ்சுக்கொடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து பிரிஞ்சு வந்துடுறதுங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெயின் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் பிரசவ வலி மாதிரியே பெயின் வந்து இருக்கும். அண்ட் நஞ்சுக்கொடி வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரே ஒரு காட்டிலிடனோ இல்லை ஒரே ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து உடனே இமீடியட்டா டெலிவரி பண்ண சொல்லி டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்பதான் நம்ம பேபியை காப்பாற்ற முடியும். ஸோ எமர்ஜென்சி சிசேரியன் பண்ணி உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணி பேபியை வந்து கையில கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அப்ரப்ஷியோ பிளாசண்டாக்குரிய மேனேஜ்மெண்ட். அண்ட் இந்த அப்ரப்ஷியோ பிளாசண்டால வந்து பாத்தீங்கன்னா பெயின் இருக்கும். அடுத்து வந்து ஒரு கஷ் ஆஃப் ப்ளீடிங், அதாவது சட்டனா வந்து திடீர்னு வந்து பிளட் நிறைய வந்த மாதிரி இருக்கும். இந்த 2 சிம்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த 2 சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா இதுதான் ரீசன். நீங்க டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு எதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளாசண்டா ப்ரீவியா, அதாவது நான் சொன்ன மாதிரி நஞ்சுக்கொடி வந்து பாத்தீங்கன்னா கீழால இருக்கிறது. நம்ம நார்மலா பேபி ஃபார்ம் ஆயிருக்கும் போது நஞ்சுக்கொடி வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வேணாலும் இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல வந்து அவ்வளவா தெரியாதுங்க, ஏன்னா எந்த இடத்துல வேணாலும் ஃபார்ம் ஆயிருக்கலாம். அடுத்த 5th மந்த்துக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனாமலி ஸ்கேன்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாம் தெளிவா சொல்லிடுவாங்க நஞ்சுக்கொடி வந்து ஆன்டீரியரா இருக்கு, போஸ்டீரியரா இருக்கு, இல்ல லேட்டரலா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த 5 மாசம் ஸ்கேன்ல வந்து ரொம்ப நஞ்சுக்கொடி கீழால இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ல இருக்க சொல்லி அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டேப்லெட்ஸும் கொடுத்துருவாங்க. அடுத்து நீங்க எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட்லேயே இருக்கணும். வெயிட் லிஃப்டிங்கோ இல்லாட்டி ரொம்ப ட்ராவலோ பண்ணீங்கன்னா நீங்க ஸ்பாட்டிங்கோ இல்லை ப்ளீடிங்கோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ரெஸ்ட்ல இருக்க சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்க கண்டினியூஸா ரெஸ்ட்லேயே இருந்துக்கோங்க. இந்த நஞ்சுக்கொடியானது ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 5th மந்த்ல டயக்னோஸ் பண்ணி ஒரு 8th மந்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மேலால போயிடும் 90% ஆஃப் தி பீப்புளுக்கு. பட் ஒரு 10% வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த நஞ்சுக்கொடி கீழாலே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து நார்மல் டெலிவரி வந்து அலோவ் பண்ண முடியாது. அண்ட் டெலிவரி வரைக்குமே நீங்க கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ல இருந்தாதான் அடுத்து ஃபர்தரா நம்ம ப்ளீடிங் ஆகாம காப்பாற்ற முடியும் பேபியை. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டில் டெலிவரி வரைக்குமே வந்துட்டு கொஞ்சம் பெட் ரெஸ்ட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்டு நான் சொன்ன மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸு, இன்ஜெக்ஷன்ஸு, கேப்சூல்ஸு அண்ட் எல்லாமே கொடுத்து உங்களுக்கு வந்துட்டு பேபி வந்துட்டு ப்ரீடம் பெயின் வராமல் இருக்கிறதுக்கும் ப்ரீடமாக வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ளீடிங் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நிறைய டேப்லெட்ஸ் கொடுப்போம். அதெல்லாம் நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ப்ளீடிங்கான காசஸ் எல்லாமே. ஸோ ப்ளீடிங் வராமல் நம்ம வந்து காப்பாற்றிக்கணும். உங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் இருக்குது, டாக்டர் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்க சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டிராவல் அவாய்ட் பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க, மாடிப்படி ஏறி இறங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வெயிட் லிஃப்டிங்லாம் வேண்டாங்க. அது மாதிரி ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க, ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், 12 ஹவர்ஸ் உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எந்திரிச்சு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்படிலாம் தான் மேனேஜ் பண்ணி நம்ம ப்ரெக்னன்சியை வந்துட்டு சேஃபாக நம்ம எடுத்துகிட்டு போகணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.